ஹாய் மக்களே, இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் இருந்து பறிச்ச பச்சை முந்திரி கொட்டை தான். இது எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியாது. இது உடஞ்சிருச்சு. எங்கள் அப்பா அழகாக போக்கார். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் இப்போ தான் ட்ரெயின் ஆகிட்டு இருக்காங்க. அதனால் இப்படி தான் இருக்கும். இதை போக்கியிருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் அவங்க போக்கினது தான் முழுசாக இருக்குது. இப்போ நான் இதை வந்து உங்கள்கிட்ட உரிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து வீடியோவில் பேசவே தெரியலையா, அதனால் எப்படி பேசணும்னு சொல்லி எங்கள் அம்மாவும் என் தங்கச்சி எனக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னை ட்ரெயின் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த வீடியோவே என் தங்கச்சி தான் எடுக்க சொல்லிச்சு. இந்தமாரி பச்சை முந்திரி பேர் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, இதை எடுத்து போடு, இதெல்லாம் பேசுன்னு டைலாக் சொல்லி கொடுத்து தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணிச்சு. ஆனால் வீடியோவை ஆன் பண்ணதே எனக்கு பேச வரல. அதனால் திரும்பி இதேமாரி பேசுன்னு நடுவில் டைலாக் அது சொல்லி கொடுத்துச்சா, அதனால் உன் வாய்ஸே நான் போட்டுக்கிறேன்னு சொல்லி அதுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டேன். வீடியோ ஆன் பண்ணால் வாய்ஸே வரமாட்டேது, தெக்குவாயாக மாறிடுறேன், என்ன பண்ணுறது. அதுக்காக என்னை திட்டுறாங்கங்க, அவனுக்கு பேசவே தெரியல, என்னத்த பேசுகிற, ஒன்றுமே பேச தெரியல அவனுக்கு அப்படின்னு தங்கச்சம்மா திட்டுறாங்க. வரேங்க, இதை அப்படியே இப்போ வாயில் போட்டு சாப்பிட்டோன்னா அப்படியே பால் ஊறும். இது வந்து உரிக்காதது, இது உரிச்சது. பால் ஊறி பால் வடியும் வாயிலேருந்து. இப்போ வந்து இதுலேருந்து தான் போக்கி எடுப்பாங்க. இது இப்படி இருக்கும். இதுதான் அது பிரித்து போக்குற பதம் உள்ள முந்திரி பிஞ்சி. இதை புட்டுட்டு அதை வந்து போக்கி தருவாங்க. அதை நம்ம உரித்து சாப்பிடணும். இதை சுடு தண்ணியில் போட்டு ஊற்றோன்னா சீக்கிரம் உரிச்சிடலாம், நல்லாயிருக்கும். இப்போ இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப அட்டகாசம். முந்திரி கொல்லைக்கு வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பசங்கள்லாம். அவங்க முந்திரி பாலெலாம் பொறுக்கி நல்லா அட்டகாசம் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ லாங் வீடியோவாக போடுறேன் சேனலில், அதையும் போய் பாருங்கள். இப்போ இதை நான் சாப்பிட்டு காட்டுறேன். சொல்லு லாஸ்ட்டா. குழம்புலாம் இந்த கறி குழம்புல சாம்பார்லாம் போடுவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். முந்திரி சீசனில் தான் இதெல்லாம் செய்வாங்க. இழுத்து தான் வடி வைக்கணும். அதா அது காட்ட முடியல, முழுங்கிடுறேன். டேஸ்ட்டு காட்டுறதுக்கு முன்னாடி அது ஆட்டோமேட்டிக்காக வயிற்றுக்குள்ளே போயிடுது. அதிகமாக இருக்குது அதுமாரி காட்டுறது, தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ இந்த பச்சை முந்திரி கொட்டையெல்லாம் இதேமாரி போக்கி சுடுதண்ணில் போட்டு உரிச்சிங்கன்னா வந்துடும். இந்த பால் வந்து போகக்குள்ளே கண்ணில் போட்டு கொஞ்சோண்டு மண்ணை கொட்டி அது குச்சை வச்சு தான் போக்குவாங்க. இதே பாருங்கள், இதேமாரி குச்சை வச்சு. இதை வந்து நல்லா இந்த கறி குழம்பு செய்யும்போது இந்த முந்திரி பருப்பு கறி குழம்பு செய்யும்போது இந்த முந்திரி பருப்பை எடுத்து அது கூட சேர்த்து சமைச்சு பாருங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுமாதிரி சாம்பாரில் போட்டாலும் இதை உரிச்சு கறி குழம்புலையும் சாம்பார்லையும் போட்டால் செம்மையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். இந்த சீசனில் அதிகமாக எங்கள் வீட்டில் எப்படி தான் செய்வாங்க, கறி குழம்புலையும் சாம்பார்லையும். இதை உரிச்சு சூப்பராக இருக்கும். நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கிடச்சதுன்னா. உன் வயசே போட்டுக்கிட்டா எனக்கு பேச தெரியல, நல்லா பேசு. அது வயசே என் வயசு ஒரே மாரி தான் இருக்கும். வேணா கண்டுபிடிச்சு பாருங்க. அவங்க திரும்பி வீடியோ எடுக்கிறத மறந்து தின்ன போயிட்டாங்க. நீங்கள் போங்க, பாய்.